20 வருஷத்துக்கு முந்தைய நான் திருப்பதிக்கு மலைக்கு போயிருந்தேன். ஏடுகுண்டலவாடா கோவிந்தா வெங்கட் நம்பரா நாராயணான்னு சொல்லி 10வது செட்டில் உட்காந்துருந்தேன் 10 மணி நேரமா. கோவில கிட்ட போயாச்சு. 10 நிமிஷத்துல பகவானை பார்த்துடலாம் பெருமாளை. இந்த பாழுங்கண்ணு இந்த 5 புலன்குது பாரு, ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. இந்த பாழுங்கண்ணு அப்படி நிமிந்து மண்டபத்தை பார்த்தது. எவனோ ஒருத்தம் போலது பாதிக்கப்பட்டவன் எழுதிட்டான், ஜெயந்தி ஐ லவ் யூன்னு எழுதிட்டு போட்டான். இந்த கண்ணு அதை பார்த்த உடனே மனசுக்கு அனுப்பிச்சுட்டுது, இதை பாடுறான்னு. மனம் அங்க போயிட்டுது, யார் அந்த ஜெயந்தி, இவனை யார் நேசிச்சிருப்பான், அவன் காதல் நிறைவேறாததுனால தானே இங்க எழுதி வச்சுக்கிறான், பெருமாள் அவனை காப்பாத்தி கரை ஏத்தினாரா இல்லையா, மொத்த கவனம் அங்க போட்டுது. 10வது நிமிஷம் வெளியில நிக்கிறேன், ஜருகண்டின்னு கொண்டாந்து வெளியே விட்டான். அப்பதான் நான் யோசனை, 10 மணி நேரமா காத்தும் கிடந்த தவம் 10 நிமிஷத்துல பறி போறதுன்னா ஒரு வினாடி கூட நம் வெற்றியை தீர்மானிப்பதற்கு வருகிற இடையூறை தவிர்ப்பவன் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான். ஒவ்வொரு இடத்துலையும் படிக்க வேண்டியிருக்குது. ஒரு ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் அடிக்கடி சூப்பர்வைசர் திட்டுவார். சூப்பர்வைசர் வருவார், வேகமாக திட்டின பிறகு அப்படியே வருவார், சீட்டில் உட்காருவார், டிராவை திறப்பார், ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு மௌனமாக உட்காந்துட்டு அப்படியே போயிடுவார், சாந்தமாயிடுவார். மேனேஜருக்கே சந்தேகம் வந்துடுது, இந்த ஆளை கடுமையாக திட்டுறான், அப்பப்போ போகிறான், டிராவை திறக்கிறான், உத்து பார்க்குறான், வந்துடுறான், என்னதான் பண்ணுறான். ஒரு நாள் கேட்டே போட்டார், என்னதான் பண்ணுறான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஒன்றும் இல்லை, அவர் ஒய்ஃபு படத்தை உள்ளே வச்சிருக்கான். அப்படி திறந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக இருந்துட்டு சாந்தமாயிடுவான். இது எப்படி உனக்கு சாத்தியமாகுது? அவ்வளவு ஈர்ப்பு சக்தி. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உன்னை விட அந்த ஆள் மேலுன்னு நான் நினைச்சுக்க. மொத்த சம்பளத்தை நீ வாங்குற, நீ திட்டுற அளவு கூட கொடுக்குற மனுஷன் திட்டல, உன்னை விட அந்த ஆள் மேலுன்னு நான் சமாதானம் ஆயிடுவேன் சார். நான் ஏன்னா சமாதானம் ஆயிடுறதுக்கு அவன் ஒரு மார்க்கம் கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆளாளுக்கு ஒரு மார்க்கம்னு வைங்களேன். 15 வருஷமா திருமண தம்பதிகள் மணநாளை கொண்டாடுறாங்க. மணநாளை கொண்டாடுற போது ஒரு கப்பு நிறைய கேசரி கொண்டாந்து அந்த அம்மா கையில கொடுக்குது. மணமளம்னு 2 செகண்ட்ல சாப்பிட்டு உட்காந்துட்டான். அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். மண்ணாளி தின்ற மாதிரி தின்றடா மனுஷனா நீ, ஒரு கல்யாண நாள்ல என்ன அருமையா இருக்குது, ருசியா இருக்குதுன்னு ஒரு பாராட்டு சொல்லக்கூடாதா, வர வார்த்தை சொல்லக்கூடாதா? நான் எந்த அபிப்பிராயமும் சொல்லாமலே இருக்கிறேன். என்ன அவ்வளவு கஷ்டம்? அதெல்லாம் நான் அபிப்பிராயம் சொல்றது பார்த்திருக்கிறேன் என்னைக்காவது? 15 வருஷமா நிறுத்திட்டு அந்த அபிப்பிராயம் சொல்றது என்ன? இன்னும் அவ்வளோ கஷ்டம் உனக்கு? என்ன 15 வருஷத்துக்கு முந்தைய உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன்ல, ஆமா, அதுக்கு என்ன வாய மூடு, சொல்றதை கேளு. அன்னைக்கு நானும் எங்கள் அம்மா அப்பா உட்காந்து சோபாவில் உட்கார்ந்து இதே மாதிரி தான் கேசரி கொண்டாந்து உங்கள் கையில் கொடுத்தேன். வாங்கி கொடுத்துட்டு நீ உள்ளே போட்ட சாப்பிட்டுன்னு இருக்கும்போது எங்கள் அப்பா கேட்டார், எப்படிறான்னார். நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். நான் சொன்னது கேசரிய. அந்த மனுஷன் உன்னை சொன்னார் நினைச்சு முடிவு பண்ணிட்டார். அன்னைக்கு வைராகியம் வச்ச இனி வாழ்நாள்ல அபிப்பிராயமே சொல்லக்கூடாதுரா, சொன்னா நீ மாட்டிக்குவ. அதனால நான் இன்னொருத்துல போய் மாற்றுறதுக்கு நான் தயாரா இல்லை. அவனுக்குள்ள அவ்வளோ ஒரு பெரிய சிக்கல் இருக்குதுன்னு எனக்கு அவனுக்கு அன்னைக்கு தான் வெளியிட்டான். அவன் கூட தான் எங்கன்னா புறப்படும் போதே கேட்பா, எங்கள் வீட்டில் உங்க எங்கே போகிறேங்க? ரோட்டரி கிளப்புக்கு பேச போகிறோம்மா. யார் கூப்பிட்டது? காயத்ரி மேடம் கூப்பிட்டாங்கம்மா. உனக்கு ஒன்றும் தெரியாது, அங்கே சபையிலேயே போய் கூப்பிட்டாங்க. இல்லைம்மா அவங்க தான்மா விரும்பி கூப்பிட்டாங்கம்மா, வாங்கன்னு கூப்பிட்டாங்கம்மா. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டான். என்ன சொல்லு ஒன்றும் தெரியாதுன்னு. அவங்க எவ்வளோ தெரியும் தெரியுமாண்ணா? அதெல்லாம் கிடையாது, உன்னை கூப்பிட்டதுலேருந்தே தெரியலையா? பட்டிமன்ற விவாதமே அங்கே தான் சார் நான் பயிற்சியே அங்கே தான். நான் என்ன கேட்குறேங்க, ஒரு மகிழ்ச்சியாக எடுத்துக்கோமா. அதில் போய் இன்னும் ஒரு எதிரியான்னு ஆரம்ப காலகட்டத்தில் எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா லைஃப்ன்றது இன்னைக்கு அந்த அளவுக்காவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சந்தோஷப்படுங்க. அந்த காலத்தில் போன இடத்துல நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, இதானே சார் முதல்ல கேட்பாங்க. இன்னைக்கு அது பயிற்சியே போச்சே, அந்த பழக்கமும் போச்சே சார். இல்லை ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையில் ஊடகம்லாம் இல்லாத காலத்தில் ஒரு கணவன் மனைவிக்குள்ள தகராறு வந்தால் கூட மனைவி லெட்டர் எழுதுவாங்க அப்பாவுக்கு. அப்பா இந்த ஆள் கண்ணாமலாம் திட்டாம்பா, அடிக்க வந்துட்டாம்பான்னு எழுதும். அது கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகும் போய் சேர்றதுக்கு. 10 நாளுக்கு பிறகு அந்த கடிதம் கையில் கிடச்ச உடனே அவங்க அப்பா கையில் ஒரு மூட்டையை தூக்கின்னு வீட்டுக்கு வருவார். இது 2 வாசலில் உட்காந்துன்னு கொஞ்சம் பேசின்னு இருக்கும். அந்த பொண்ணே கேட்க, என்னப்பா திடீர்னு வந்துட்டேன்னு கேட்கும். ஏய் கழுத, நீ தானே தபால் எழுதுன, வர சொல்லி இந்த மாதிரி இருந்தாலும் திட்டுறான் போனால் கை வாங்க வந்தான். ஆடா அது நடந்து எவ்வளோ நாளாகுதுப்பா, அதெல்லாம் சமாதானம் ஆகி அதுக்குள்ள 2 சண்டை வந்து முடிஞ்சு ஆட போப்பா, அம்மாவுக்கு உனக்கு வராத சண்டையா, எவ்வளோ சமாதானம் ஆகிட்டுது சார். இப்போ அப்படி கிடையாது. சண்டை ஆரம்பித்தாலே அப்படி லைவில் போகுது. அங்கே செல்லு ஆன் பண்ணி வச்சிருது, அங்கெல்லாம் வந்து போகுது. அவன் பார்த்துவிட்டு நேரம் அடியாளோட வரான். இல்லை இன்னைக்கு வாழ்க்கை எப்படி மாறி போச்சு சார், ரொம்ப வருத்தமாக இருக்குது இல்லைங்களா?
நிறைய இடங்களில் சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறது நான். டாஸ்மாக் போகிறவனு கூட நம்ம மாற்றிப்படலாம். 2 நாளைக்கு கஷ்டப்பட்டு அறிவுரை சொன்னால் மாறிடுவான். இந்த சீரியல் பார்க்குறவங்கள மாற்ற தாய்மார்கள் கோஷிக்கப்படாது. ஏதோ பாவம் ஒரு 5-6 பேர் வந்துருக்குறாங்க. உங்களை சொல்லலம்மா, நீங்கள் சமூக பணியில் வரீங்க, இந்த மீட்டிங்லாம் வரீங்களா, அதுவே பெரிய விஷயம். அந்த காலத்தெல்லாம் எங்கள் பாட்டிலாம் நினச்சா ஒரு 5 நிமிஷத்தில் ரசம் வச்சு கொடுக்கும். என்ன மனமாக இருக்கும் தெரியுமா? தெருவே மணக்கும். இல்லை, தெருவே மணக்கும். இப்போ நான் பொண்ணை கேட்டேன் நான் அன்னைக்கு, அம்மா வெறும் சோறு தானே இருக்குது, எப்படா சாப்பிட்றது, கொஞ்சம் ரசம் வைடான்னு. வச்சிடறம்பான்னு உள்ளே போனால் ஆளை காணோம். எங்கடானா கிச்சன்லேயும் ஆளை காணோம். கம்ப்யூட்டர் ரூமில் உட்காந்துங்குது. ரசம் அது கேட்குது. தக்காளி ரசமா, புளி ரசமா, பருப்பு ரசமா? இல்லை தக்காளி ரசம்னு அழுத்துறா. அது கேட்குது. 1 நாளைக்கா, 2 நாளைக்கா, 3 நாளைக்கா? இவன் 1 நாளைக்குன்னு அழுத்துறா. மறுபடியும் கேட்குது, ஒருத்தருக்கா, 2 பேருக்கா, 3 பேருக்கா? நீ ரசம் வச்சு கிழிஞ்சுது போ. மகா கஷ்டம் சார். இப்போ எல்லாம் கருவி. டாக்டரை கருவி நம்பி தானே வாழறாரு. டாக்டரே கருவி நம்பி தானே சார் வாழறாரு. நீங்கள் டாக்டர் மருத்துவமனைக்கு போனால் கூட அங்கே ஒரு லெசன் இருக்குது சார். நீங்கள் கவனிங்க, அவசரப்படுறீங்க. நான் எத்தனாவது டோக்கன் தெரியுமா? அதெல்லாம் டோக்கனாவது அதை உட்காருங்க கொஞ்சம் நேரம். அங்கே இருக்கிற வர்ற பேஷண்ட்டை கவனிங்க. ஆளாளுக்கு எப்படி இருக்கிறான்னு பாருங்களேன். அதுலேயே நமக்கு நோய் பாதி போயிடும். நிஜமாக சொல்கிறேன். அவன் அடிக்கிற கமெண்ட்ஸ்லேயே நமக்கு போயிடும், நோய் பாதி போயிடும் சார். அவன் இன்னும் அழகாக பேசுவான் தெரியுமா? அன்றைக்கி ஒரு அம்மா வந்து சுகர், கடும் சுகர். அது டாக்டர் சொன்னார், அம்மா காலையில் ஒரு மாத்திரை, மத்தியானம் ஒரு மாத்திரை, சாத்திரிக்கு ஒரு மாத்திரை, சாவர வரைக்கும் போடணுமா? டாக்டர் பயந்துட்டார். இல்லைம்மா, வாழற வரைக்கும் போட்டுத்தாரு. என்ன அருமையான வார்த்தை. ரெண்டும் ஒன்று தான். அவர் சொல்கிறது ஒன்று தான், அவன் அந்த அம்மா சொல்கிறது ஒன்று தான். ஆனால் அதையே எப்படி என்ன அழகாக பவ்யமாக சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, வாழற வரைக்கும் போடுமா? அதான் பாசிட்டிவ். அதுதான் இந்த உடன்பாட்டு. நமக்கு அந்த வார்த்தைகள் எனக்கு நிறைய பலம் கொடுக்கும் சார். அது அதுவே போச்சு. இன்னைக்கு யாருக்கிட்ட எப்படி பேசுறது ஒரு மண்ணுன்னு தெரியல. அந்த நாளில் நாட்டுப்புற பாட்டெல்லாம் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. பக்கமாக இப்போ வாய்ப்பு இருந்தால் கூட பாருங்கள். என்ன லைஃப் வாழ்ந்தான் நம்ம பெரியவங்கெல்லாம். சூப்பரான லைஃப் சார். அதெல்லாம் நான்லாம் ஒரு பாட்டை படித்தாலே அங்கே உள்ள பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். மனைவி சாதாரண படிப்பறிவு தான், கை நாட்டு பேர் வழி தான் அந்த குடும்பம். அவன் விவசாயத்துக்கு போயிடுவான். அந்த அம்மா தூளியில் போட்டு, அப்புறம் தூளினால என்னன்னு தெரியல இப்போ பிள்ளைகளுக்கு. இல்லை, தாலாட்டுன்னு பேர். தாள்னா நாக்கு. நாக்கை அசைத்து பாடுவதனால் அதுக்கு தாலாட்டுன்னு பேர். தாலாட்டில் எத்தனை சரித்திரத்தை சொல்லி கொடுத்தான். இப்போ எல்லாமே காணாமல் போச்சே சார். அப்படி இந்த தூளியில் போட்டுட்டு அந்த அம்மா பாடுது. அத்தை அடித்தாலோ அரளிப்பூ செண்டாலே, மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ செண்டாலே, ஆறடித்தார் சொல்லி எழு என்கண்ணே, ஆறடித்தார் சொல்லி எழு. அதுக்கு என்ன தெரியும் 6 மாதத்து குழந்தைக்கு? அது என்னமோ சொல்கிற மாதிரி சொல்கிறது. இவ ஒரு நாடகமாக நடத்துவா. நம்மால் விவசாயி வெளியிலேருந்து வர்றான், வா பிள்ளை போய் மோர் எடுத்துட்டு வா, உள்ள அவளை அனுப்பிட்டு இவன் பாடுறான் அந்த பாட்டை வாசலில் வரும்போதே கேட்டுட்டு. அத்தை அடிக்கவில்லை, ஐவரலும் தீண்டவில்லை, தானே அழுவுறாண்டி ஒரு தம்பி துணை ஓணுமுன்னு. என்னம்மா அப்ளிகேஷன் போடுறான் ஐயா? நான் என்ன கேட்குறேன்? இதுதான் சார் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. இல்லை என்ன ஒரு அழகு. அந்த நாட்டுப்புற பாட்டு நீங்கள் படிக்க 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 தேனாக இருக்கும் சார். ரொம்ப அருமையாக இருக்கும் சார். நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே இழந்துட்டோம். ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி எங்கெங்கேயோ தேங்கி கிடந்தது. இன்னைக்கு அதெல்லாம் இல்லைங்க. அதனால் வாழ்க்கையில் நம்ம மகிழ்ச்சியை மீண்டும் கொண்டான்னா ஒருத்தரும் முகத்தை ஒருத்தரும் பார்த்து ஒரு ஈகோவை முதல்ல நம்ம தவிர்த்துட்டாலே வாழ்க்கை ரொம்ப சுகமான பயணமாக இருக்கு. வீட்டுக்குள்ளே போயிட்டு சம்சாரத்துக்கிட்ட நிறைய பேர் போட்டி போடுவோம், நான் யார் தெரியுமான்னு. அந்தம்மா சொல்லும், நீ யாருன்னு எனக்கு இப்போ அதை தெரியணும். என்னைக்கு தாலி கட்டி அன்னையிலேருந்து தெரியும். உட்காரு, பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் கூட அட உட்காரியா நீனும். நீங்கள் நாம் நினைக்கிற வெளியில் சல்யூட்லாம் அட்டிக்கிறேன்னு வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள் அந்த ஆள் கதியை. இல்லை, மகா கஷ்டப்படுவான். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா உண்மையில சொல்கிறேங்க, நிறைய தர்மங்களே மாறி போச்சே. ஒரு காலத்தில் தர்மத்தை பற்றி சொல்லி கொடுத்து, தர்மம் வந்து உபதேசித்த நாடுகளில் முதல் நாடு நம்ம இந்தியா தான். ராமாயண மகாபாரதம் மாதிரி சார். உலகத்தில் பைபிள் பெரிய நூல் இல்லை சார். பகவத்கீதை கூட, அதாவது பகவத்கீதையை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மகாபாரதம் தான் உலகத்தில் மிகப்பெரிய காவியம். உலகத்தின் மிகப்பெரிய காவியம் ஒன்று உண்டென்றால் அது மகாபாரதம் தான். அதுக்கு அடுத்தது தான் மற்ற நூல்கள் எல்லாமே அதுக்கு பிறகுதான் வரக்கூடியது. அவ்வளோ பெரிய நீதி நூல்களை நம்ம பெற்ற மண் இந்த மண். இன்னைக்கு என்ன ஆச்சு? அவ்வளவும் தலைகிழகுது. உண்மைங்களே இல்லைங்களா? 10 சதுரத்தை முடிச்சு ரோட்டை தாண்டி காஞ்சிபுரம் போகிற ரோட்டில் ஒருத்தன் வீட்டை கட்டிட்டு சுற்றி சுற்றி வரான். என்னடா அண்ணன், உணர்ச்சி வசப்பட்டு கட்டிட்டேன், இடம் தான் எவன் தெரியலன்னா. இப்போ இவனை நாம் என்ன பண்ண முடியும்? இல்லை,
அந்த காலத்தில் திண்ணை வச்சு கட்டினான் சார். வலது பக்கம் ஒரு திண்ணை, இடது பக்கம் ஒரு திண்ணை கிராமத்தில். அதுக்கு பிறகு தான் மெயின் டோர் இருக்கும். மெயின் டோருக்குள்ளே தான் அவன் இருப்பான். திண்ணை ரெண்டும் காலியாக இருக்கும். ஏன் அந்நியர் அயல் ஊர்லேருந்து யாராவது வந்தால் அவன் தங்கறதுக்கு யாரையா வாய்ப்பு கொடுப்பான் என்று மனித நேயத்தை மையப்படுத்தி இது 2 திண்ணை வச்சான். இப்போ யாராவது வைக்கிறோம் நாம? இதை ஒரு கூட்டத்தில் ஒரு சொல்லிவிட்டு தான் அதால் ஒரு திண்ணை வைப்போம், புலவர் பேச்சை கேட்டுன்னு வச்சுவிட்டு 11ஆவது நாள் அனர்த்தமான சண்டை நடக்குது கோர்ட்டில். என்னடாண்ணா 10 நாள் அவன் தங்கினவன் தாசில்தார்கிட்ட பட்டா வாங்கிட்டுக்கிறான். நாளுக்கு 4 என் இடம்னு வாங்கிட்டுக்கிறான். அவன் இந்த ஆள் பேச்சை கேட்டு நான் படுற பாடு எனக்கு தான். அன்னையிலேருந்து அது சொல்கிறதே கிடையாது. இல்லை, இன்றைக்கி இருக்கிற காலம் அப்படி இருக்குது. ஏன்னா சில நேரங்களில் நம்ம அப்படி தான் வம்புக்கு போயிடுது. அது மாதிரி தான் சொன்னேன், கணவன் மனைவி ஒருத்தர் பாராட்டிங்க ஏன்னு. அதில் ஒருத்தர் கேட்டுட்டு கடைசியில் கூட்டம்லாம் முடிஞ்சு வந்து நிஜமந்தான் புலவரை பாராட்டணும். நான் இது வரைக்கும் சம்சாரத்தை பாராட்டினதே கிடையாது. ஏன்னா நான் எதையுமே சந்தோஷமாக எடுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அவனுக்கு அந்த கூட்டத்திலேயே. ஒன்றும் இல்லைடா, என்னையே உதாரணமாக சொன்னேன். நான் ஒரு நாள் ஸ்கூட்டரில் வந்து வாசலில் நிற்கிறேன். என் வீட்டம்மாவை கூப்பிட்டம்மா டிஃபன் ரெடியாக இருக்குதா, பாரதி வித்யாபவனில் பேச போகிறேன்னு. ஐயோ ஒன்றுமே பண்ணலையேன்னா. சரி நான் வழியிலேயே சரவணபவனில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன்னா. ப்ளீஸ் வந்து உள்ளே உக்காரியா, 10 மினிட்ஸ் சரியா. அதுக்கு போய் பதறேன்னா. ஏதோ பண்ண போகிறாளாங்க, ரவையை போட்டு உப்புமா பண்ண 10 நிமிஷம் ட்ரிம்மாக ட்ரெஸ் பண்ணிக்கின்னு நானும் ஹோட்டல் சாப்பிட்டு ரொம்ப நாளாக வா போகலான்னா. இதை நான் பெருமையாக எடுத்துக்கணுன்டான்னு இந்த மேட்டர்லாம் சொல்லிட்டேன்னா அவன் என்ன பண்ணியிருக்கிறான், இதே மாதிரி நாமளும் பாராட்டணும் வீட்டில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அது ஒரு நல்லதாக தான் தெரியுதுன்னு அவன் போய் சோபாவில் உட்காந்துக்கிறான். அந்த வீட்டு மறுநாள் இந்த வேலைக்காரமாக பெருக்கின்னு வந்துக்குது. அதையே ஊற்று பார்த்துட்டுக்கிறான். அவன் சம்சாரத்துக்கு கோபம் வந்து போய் என்னையா அப்படி ஒரு பார்வை பார்க்குறேன். அடே பைத்தியக்காரி, நேற்று அந்த ஆள் போய் கூட்டத்தில் கூட கேட்டேன் பாராட்டுன்னு சொன்னார். அந்த கலரில் நீ புடவை கட்டி நீ வந்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் யோசனை பண்ணிங்கிறேன். உண்மை தெரியாமல் பேசுறியான்னா அந்த அம்மா பத்திரகாளியாக மாறிட்டுது. ஏன் நல்லது தானே நல்லதா சொன்னேன். 3 வருஷமாக கட்டியிருந்து நேத்தாண்டா அந்த புடவை அந்த பொம்பளை கொடுத்தேன். ஒரு நாள் கூடமா உங்கள்ல நான் படலைன்னா. இவ்வளோ சிக்கல் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. அவன் அங்கேருந்து வந்தான், என்கிட்ட வந்தான். சண்டாளப்பாய் போய் பேச்சை கேட்டுன்னு நான் போய் பாராட்ட போய் இந்த மாதிரி ஆகி போட்டு. அப்புறம் நான் அவனை சமாதானப்படுத்தினேன். அது விடுப்பா, உன் மேலே ஒன்றும் தப்பு இல்லை, புடவையிலே இருக்குது அழகு, அது கட்டுற ஆளை பொறுத்தாங்குது, அதனால நீ அதுக்காக வருத்தப்படாது விடுப்பா அப்படின்னு.